வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் அத்தியாயம் 71 கபந்தேன ஸ்வவிருத்தாந்த கதனம். கபந்தன் தனது விருத்தாந்தத்தைச் சொல்வது. ஏகசப்ததி தமஹ சர்கः 71வது சர்க்கம். கபந்தேன ஸ்வவிருத்தாந்த கதனம். கபந்தன் தனது விருத்தாந்தத்தைச் சொல்வது. புரா ராம மகாபாஹோ மகாபல பராக்கிரம ரூபமாசீன் மமாச்சிந்த்யம் த்ரிஷு லோகேஷு விஸ்ருதம் யதா சோமஸ்ய சக்ரஸ்ய சூர்யஸ்ய ச யதா வபுः. மகாபாஹோ மகாதோள்வலி உடைய மகாபல பராக்கிரம திரிலோக பிரசித்தி பெற்ற வீண் போகா பராக்கிரமம் படிக்கப் பெற்ற ராமா ஸ்ரீராமா புரா பூர்வத்தில் சோமஸ்ய சந்திரனுடைய வபுஹு ரூபம் யதா எப்படிப்பட்டதோ சக்ரஸ்ய இந்திரனது யதா ரூபம் எப்படிப்பட்டதோ சூரியஸ்ய சூரியனுடைய ச ரூபம் எப்படிப்பட்டதோ அப்படியே த்ரிஷு மூன்று லோகேஷு லோகங்களிலும் விஸ்ருதம் பிரசித்தி பெற்றதாய் அச்சிந்தியம் மனோவாக்குக்கு எட்டாததாய் மம ரூபம் எனது ரூபம் ஆசீத்திருந்தது. மகாதோள்வலி உடைய திரிலோக பிரசித்தி பெற்ற வீண் போகா பராக்கிரமம் படிக்கப் பெற்ற ஸ்ரீராமா பூர்வத்தில் சந்திரனுடைய ரூபம் எப்படிப்பட்டதோ இந்திரனது ரூபம் எப்படிப்பட்டதோ சூரியனுடைய ரூபம் எப்படிப்பட்டதோ அப்படியே மூன்று லோகங்களிலும் பிரசித்தி பெற்றதாய் மனோவாக்குக்கு எட்டாததாய் எனது ரூபம் இருந்தது. சோஹம் ரூபம் இதம் கிருத்வா லோகவித்ராசனம் மஹத் ऋषीन्वनगतान् राम त्रासयामि ततस्ततः. राम श्रीरामा सह अहम् अन्दनान् லோகவித்ராசனம் ஜனங்களுக்கு பயத்தை விளைவிக்கும் மகத் ரூபம் ஒரு பெரிய உருவத்தை கிருத்வா எடுத்துக்கொண்டு இதம் இவ்விடத்தில் ததஸ்ததா எங்கும் வனகத்தான் காட்டில் வசித்த ருஷீன் முனிவர்களை திராசயாமி பாதித்து வந்தேன். ஸ்ரீராமா அந்த நான் ஜனங்களுக்கு பயத்தை விளைவிக்கும் ஓர் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு இவ்விடத்தில் எங்கும் காட்டில் வசித்த முனிவர்களை பாதித்து வந்தேன். ததஸ்தூல ஷிராநாம மகர்ஷி கோபிதோ மயா சஞ்சின்வன் விவிதம் வன்யம் ரூபேணானேன தர்ஷிதா. ததா அப்பொழுது விவிதம் பலவகை வன்யம் காட்டு பழங்களை சஞ்சின்வன் பறித்து கொண்டிருக்கும் ஸ்தூலசிராகா ஸ்தூலசிரஸ் என்று நாம பெயரையுடைய மகர்ஷிகி முனிவர் பெருமான் அனேன இந்த ரூபேன உருவத்தோடே ஏமயா என்னால் தர்ஷிதக அவமானப்படுத்தப்பட்டு கோபிதக கோபம் ஊட்டப்பட்டார். அப்பொழுது பலவகை காட்டு பழங்களை பறித்து கொண்டிருக்கும் ஸ்தூலசிரஸ் என்று பெயரையுடைய முனிவர் பெருமான் இந்த உருவத்தோடேயே என்னால் அவமானப்படுத்தப்பட்டு கோபமூட்டப்பட்டார். தேனாஹம் முக்த பிரேக்ஷ்யைவம் கோரசாப்பாபேதாயினா ஏததேவ நிருஷம்சம் தே ரூபமஸ்து விகர்ஹிதம்.
ஏவம் மேற்கண்டதை பிரேக்ஷ்ய அவர் சிந்தையில் கொண்டு கோர சாபாபிதயித கொடிய சாபத்தை இடும் தீன அவரால் அகம் நான் உக்தகா பின்வருமாறு சபிக்கப்பட்டேன். தே உனக்கு ஏத்த இந்த விகரஹிதம் எல்லாவராலும் வெறுக்கப்பட்ட நிருஷம்சம் கோரமான ரூபம் ஏவ உருவமே அஸ்து சாஸ்வதமாயிருக்க கடவது. மேற்கண்டதை அவர் சிந்தையில் கொண்டு கொடிய சாபத்தை இடும் அவரால் நான் பின்வருமாறு சபிக்கப்பட்டேன். உனக்கு இந்த எல்லாவராலும் வெறுக்கப்பட்ட கோரமான உருவமே சாஸ்வதமாயிருக்க கடவது. சமயா யாச்சித க்ருத்த சாபஸ்யாந்தோ பவேதிதே அபேஷாபக்ருதஸ்யேதி தினேதம் பாஷிதம் வசः. அபேஷாபக்ருதஸ்ய அபச்சாரத்தால் விளைந்த சாபஸ்ய சாபத்திற்கு அந்தக விமோச்சனம் பவேத் ஏற்பட வேண்டும் இதி என்று மயா என்னால் க்ருத்தகா சினம் கொண்டிருந்த சகா அவர் யாச்சிதகா யாசிக்கப்பட்டார். இதி இக்காரணத்தால் தேன அவரால் இதம் பின்வரும் வச்சகா மொழியானது பாஷிதம் சொல்லப்பட்டது. அபச்சாரத்தால் விளைந்த சாபத்திற்கு விமோச்சனம் ஏற்பட வேண்டும் என்று என்னால் சினம் கொண்டிருந்த அவர் யாசிக்கப்பட்டார். இக்காரணத்தால் அவரால் பின்வரும் மொழியானது சொல்லப்பட்டது. யதா சித்வா புஜௌ ராமஸ்த்வாம் தஹேத்விஜநேவனே ததாத்வம் பிராப்ஸ்யசே ரூபம் ஸ்வமேவ விபுலம் சுபம். ராமா ஸ்ரீராமர் புஜோ இரு கரங்களை சித்வா சேதித்து துவாம் உன்னை விஜனே நிர்ஜனமானவனே காட்டில் யதா எப்பொழுது தஹேத் தகனம் செய்கிறாரோ ததா பொழுது துவம் ஏவ நீயும் விப்புலம் அச்சிந்தியமானதும் சுபம் அழகானதுமான ஸ்வம் ரூபம் உனது பிறவி உருவத்தை பிராப்ஸ்யசே அடைவாய். ஸ்ரீராமர் இரு கரங்களை சேதித்து உன்னை நிர்ஜனமான காட்டில் எப்பொழுது தகனம் செய்கிறாரோ அப்பொழுது நீயும் அச்சிந்தியமானதும் அழகானதுமான உனது பிறவி உருவத்தை அடைவாய். ஸ்ரீயா விராஜிதம் புத்திரம் தனோஸ்த்வம் வித்தி லக்ஷ்மணா இந்திரகோபாதிதம் ரூபம் பிராப்தமேவம் ரணாஜிரே. லக்ஷ்மணா லக்ஷ்மணா த்வம் தேவரீர் தனோஹ தனுவெனும் தானவனது ஸ்ரீயா அழகுடன் விராஜிதம் விளங்கும் புத்திரம் புதல்வனாய் என்னை வித்தி திருவுளத்தில் பற்றும். ஏவம் இப்போதிருக்கும் இதம் ரூபம் இந்த ரூபமானது ரணாஜிரே போரில் இந்திரகோபாத் இந்திரனது கோபத்தால் பிராப்தம் அடையப்பட்டது. லக்ஷ்மணா தேவரீர் தனுவெனும் தானவனது அழகுடன் விளங்கும் புதல்வனாய் என்னை திருவுளத்தில் பற்றும். இப்போதிருக்கும் இந்த ரூபமானது போரில் இந்திரனது கோபத்தால் அடையப்பட்டது. அஹமே தபசோக்ரேண பிதாமஹாமதோஷயம் தீர்घमायु स मे प्रादात् ततो मां विभ्रमो स्पृशत्. அஹம் நான் உக்ரேண தபசா உக்கிரமான தவத்தினால் பிதாமகம் பிரம்மதேவரை
அத்தோஷயம் உள்ளம் குளிரச் செய்தேன். அதனால் சகா அவர் மே எனக்கு தீர்க்கம் ஆயுகோ நீண்ட ஆயுளை பிராதாத் அனுக்கிரகித்து அருளினார். ததக அப்பொழுது முதல் மாம் என்னை விப்ரமகா மனதுக்கு வந்தபடி எதையும் செய்தல் என்பது அஸ்பிருஷத் பற்றிற்று. நான் உக்கிரமான தவத்தினால் பிரம்மதேவரை உள்ளம் குளிரச் செய்தேன். அதனால் அவர் எனக்கு நீண்ட ஆயுளை அனுக்கிரகித்து அருளினார். அப்பொழுது முதல் என்னை மனதுக்கு வந்தபடி எதையும் செய்தல் என்பது பற்றிற்று. தீர்க்கமாயோர்மயா பிராப்தம் கிம் மே சக்ரः கரிஷ்யதே இத்யேவம் புத்திமாஸ்தாயே ரணே சக்ரம் அதர்ஷயம். மயா என்னால் தீர்க்கம் ஆயுகோ நீண்ட ஆயுள் பிராப்தம் அடையப்பட்டது. சக்ரஹா இந்திரன் மே எனக்கு கிம் கரிஷ்யதி என்ன செய்ய முடியும். இத்தியேவம் இப்படிப்பட்டதாகிய புத்திம் எண்ணத்தை ஆஸ்தாய கொண்டு சக்கரம் இந்திரனை ரணே போரில் அதர்ஷயம் எதிர்த்தேன். என்னால் நீண்ட ஆயுள் அடையப்பட்டது. இந்திரன் எனக்கு என்ன செய்ய முடியும். இப்படிப்பட்டதாகிய எண்ணத்தை கொண்டு இந்திரனை போரில் எதிர்த்தேன். தஸ்ய பாஹோ பிரமுக்தேன வஜ்ரேண சத பர்வணா சக்தினி சைவ மூர்தா ச ஷரீரே சம்பிரவேசிதம். தஸ்யே அவரது பாஹு பிரமுக்தேன கையால் விடப்பட்ட அஷத பர்வணா பல கணுக்களுற்ற வஜ்ரேண வஜ்ராயுதத்தால் மூர்தா தலையும் ஷரீரே உடம்பினுள் சம்பிரவேசிதம் புதைக்கப்பட்டது. சக்தி நீச்ச இரு துடைகளும் ஏவ அப்படியே புதைக்கப்பட்டன. அவரது கையால் விடப்பட்ட பல கணுக்களுற்ற வஜ்ராயுதத்தால் தலையும் உடம்பினுள் புதைக்கப்பட்டது. இரு துடைகளும் அப்படியே புதைக்கப்பட்டன. சமயா யாச்யமானசன்னனயத்யமா சாதனம் பிதாமஹாவச்ச சத்யம் ததஸ்த்விதே மமப்ரவீத். அவர் மயா என்னால் யாச்சியமானஹாசன் பிரார்த்திக்கப்பட்டவராயிருந்தும் யமசாதனம் யமலோகத்திற்கு ந அணையத் அனுப்பவில்லை. தந்த பிதாமஹாவாச்சக பிரம்மதேவரின் ஆக்ஞை சத்தியம் உண்மையாகவே அஸ்து ஆக கடவது இதி என்று மம எனக்கு அப்ரவீத் சொல்லிவிட்டார். அவர் என்னால் பிரார்த்திக்கப்பட்டவராயிருந்தும் யமலோகத்திற்கு அனுப்பவில்லை. அந்த பிரம்மதேவரின் ஆக்ஞை உண்மையாகவே ஆகக் கடவது என்று எனக்கு சொல்லிவிட்டார். அநாஹார கதம் சக்தா பக்ன சக்தி சிரோமுகா வஜ்ரேணாபேஹத காலம் சுதீர்கமப்பி ஜீவிதும். ஏவமுக்தஸ்து மே சக்ரோ பாஹூயோஜனமாயதா பிரதாதாஸ்யம் ச மே குக்ஷோ தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரம் அக்கல்பயத். ஏவம் பின் கண்டவாறு வஜ்ரேன வஜ்ராயுதத்தினால் அபியதடியுண்டு பக்ன சக்தி சிரோமுகா நொறுங்கி போன துடைகளையும் தலையையும் வாயையும் உடையவனாகி அநாஹார ஆகாரம் சம்பாதிக்க முடியாதவனாய் நான்
சுதீர்க்கம் காலம் நீண்ட காலம் ஜீவித்திருக்க கதம் சக்தகா எப்படித்தான் முடியும் அப்பி என்று உக்தகா வினாவப்பட்ட சக்ரஹா இந்திரன் தோ அதன்மேல் மே எனக்கு யோஜனம் ஆயத்தோ 8 மைல் நீளமுள்ள பாகு இரு கைகளை பிராதாத் அனுகிரகித்து அருளினார். தீக்ஷ்ணதம்ஷ்டம் கூறிய பற்களை உடையதாய் ஆசியம் ச வாயையும் மே எனது குக்ஷோ வயிற்றில் அக்கல்பய தமைத்தார். பின் கண்டவாறு வஜ்ராயுதத்தினால் அடியுண்டு நொறுங்கி போன துடைகளையும் தலையையும் வாயையும் உடையவனாகி ஆகாரம் சம்பாதிக்க முடியாதவனாய் நான் நீண்ட காலம் ஜீவித்திருக்க எப்படித்தான் முடியும் என்று வினாவப்பட்ட இந்திரன் அதன்மேல் எனக்கு 8 மைல் நீளமுள்ள இரு கைகளை அனுகிரகித்து அருளினார். கூறிய பற்களை உடையதாய் வாயையும் எனது வயிற்றில் அமைத்தார். சோஹாம் புஜாப்யாம் தீர்காப்யாம் சங்க்ரோஷ்யாஸ்மின் வனேச்சரான் சிம்ஹத்விப மிருகவ்யாக்ரான் பக்ஷயாமி சமந்ததः. சஹ அஹம் அந்த நான் தீர்காப்யாம் நீண்ட புஜாப்யாம் இரு கரங்களாலும் அஸ்மின் இதில் வனேச்சரான் வனத்தில் வாழும் சிம்ஹத்விப மிருக வியாக்ரான் சிங்கங்களையும் யானைகளையும் மான்களையும் புலிகளையும் சமந்ததः 4 பக்கங்களிலிருந்தும் சங்க்ரோஷ்ய பிடித்திழுத்து பக்ஷயாமி புசித்து வருகிறேன். அந்த நான் நீண்ட இரு கரங்களாலும் இதில் வனத்தில் வாழும் சிங்கங்களையும் யானைகளையும் மான்களையும் புலிகளையும் 4 பக்கங்களிலிருந்தும் பிடித்தெழுத்து புசித்து வருகிறேன். சது மாமப்ரவீதிந்திரோ யதா ராம ச லக்ஷ்மணः சேத்ஸ்யதே சமரே பாஹோ ததா ஸ்வர்கம் கமிஷ்யசி. சஹ அந்த இந்திரன் மாம் என்னை பார்த்து தோ அப்பொழுது இப்படியும் அப்ரவீத் சொல்லி அருளினார். ச லக்ஷ்மணஹா லக்ஷ்மணருடன் கூட ராமஹா ஸ்ரீராமர் சமரே போரில் பாகு இரு கைகளை யதா எப்பொழுது சேத்ஸ்யதே அறுத்து தள்ளுவாரோ ததா அப்பொழுது ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கத்தை கமிஷ்யசி நீ அடைவாய். அந்த இந்திரன் என்னை பார்த்து அப்பொழுது இப்படியும் சொல்லி அருளினார். லக்ஷ்மணருடன் கூட ஸ்ரீராமர் போரில் இரு கைகளை எப்பொழுது அறுத்து தள்ளுவாரோ அப்பொழுது ஸ்வர்க்கத்தை நீ அடைவாய். அனேன வபுஷா ராம வனேஸ்மின் ராஜசத்தமா யத்யத் பஷ்யாமி சர்வஸ்ய கிரஹணம் சாது ரோச்சயே. ராஜசத்தமா ராஜோத்தமா ராமா ஸ்ரீராமா அஸ்மின் வனே இந்த காட்டில் அனேன வபுஷா இந்த உருவத்தோடு யத் யத் எதை பஷ்யாமி நான் பார்க்கின்றேனோ சர்வஸ்ய அது எல்லாவற்றையும் கிரகணம் ஸ்வீகரிப்பதில் சாது முற்றிலும் ரோச்சையே மனதை நாட்டுகிறேன். ராஜோத்தமா ஸ்ரீராமா இந்த காட்டில் இந்த உருவத்தோடு எதை நான் பார்க்கின்றேனோ அது எல்லாவற்றையும் ஸ்வீகரிப்பதில் முற்றிலும் மனதை நாட்டுகிறேன். அவஷ்யம் கிரஹணம் ராமோ மன்யேஹம் சமோபைஷ்யதே
इमां बुद्धिं पुरस्कृत्य देहन्यासकृतश्रमः தேகந்நியாசகிருதஶ்ரமः உடலை ஒழிப்பதில் ஊக்கம் கொண்டு விடாமுயற்சி உடையவனாகிய அகம் நான் இமாம் இந்த புத்திம் தீர்மானத்தை புரஸ்கிருத்திய சர்வமுமாய்க் கொண்டு ராமः ஸ்ரீராமர் அவசியமாய் கிரகணம் சமுபைஷ்யதி கையில் அகப்படுவார் என்று மன்யே நினைத்து வந்தேன். உடலை ஒழிப்பதில் ஊக்கம் கொண்டு விடாமுயற்சி உடையவனாகிய நான் இந்த தீர்மானத்தை சர்வமுமாய்க் கொண்டு ஸ்ரீராமர் அவசியமாய் கையில் அகப்படுவார் என்று நினைத்து வந்தேன். சத்வம் ராமோசி பத்ரம் தேனாஹமன்யேன ராகவ ஷக்யோ ஹந்தும் யதா தத்வம் ஏவ முக்தம் மஹர்ஷிணா. ராகவ ஸ்ரீராமா த்வம் தேவரீர்கள் சகா அந்த ராமஹ ஸ்ரீராமராகின்றீர். தே பத்ரம் தேவரீருக்கு இக்காரியத்தால் பெரும் புகழ் விளையும். அந்யேன வேறொருவரால் அகம் நான் ஹந்தும் கொல்லப்படுவதற்கு ந சக்கிய முடியாதவன் மகர்ஷினா மகர்ஷியால் ஏவம் இப்படித்தான் உக்தம் சொல்லப்பட்டது. யதா தத்துவம் சொன்னபடியே அது நடைபெற்றது. ஸ்ரீராமா தேவரீர்கள் அந்த ராமராகின்றீர். தேவரீருக்கு இக்காரியத்தால் பெரும் புகழ் விளையும். வேறொருவரால் நான் கொல்லப்படுவதற்கு முடியாதவன் மகர்ஷியால் இப்படித்தான் சொல்லப்பட்டது. சொன்னபடியே அது நடைபெற்றது. அஹம் ஹே மத்தே சாச்சவ்யம் கரிஷ்யாமி நரர்ஷபா மித்ரம் சைவோபதேக்ஷ்யாமி யுவாப்யாம் சம்ஸ்கிருதோக்னினா. அஹம் நான் யுவாப்யாம் ச உங்கள் இருவர்களாலும் அக்னினா சம்ஸ்கிருதாயி அக்னியில் தகனம் பண்ணப்பட்டவனாயே நரர்ஷபா புருஷோத்தமா மத்தீசா செவ்யம் ஹிதமான ஆலோசனையை சொல்வதாகிய நட்பை கரிஷ்யாமி செய்ய போகிறேன். மித்ரம் ஏவ உங்களுக்கு வேண்டிய உதவி புரியும் ஒருவனையும் உபதேக்ஷ்யாமி குறிப்பிட்டு சொல்லப் போகிறேன். நான் உங்கள் இருவர்களாலும் அக்னியில் தகனம் பண்ணப்பட்டவனாயே புருஷோத்தமாஹிதமான ஆலோசனையை சொல்வதாகிய நட்பை செய்ய போகிறேன். உங்களுக்கு வேண்டிய உதவி புரியும் ஒருவனையும் குறிப்பிட்டு சொல்லப் போகிறேன். ஏவ முக்தஸ்தோ தர்மாத்மா தனுனா தேன ராகவः இதம் ஜகாதவச்சனம் லக்ஷ்மணஸ்யோபஸ்ருண்வதः. தேன அந்த தனுனா தனு கபந்தன் என்பவனால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தக சொல்லப்பட்டதற்கு செவி சாற்றிய தர்மாத்மா தர்மாத்மாவாகும் ராகவः ஸ்ரீராம லக்ஷ்மணஸ்யேது லக்ஷ்மணரும் உபஸ்ருண்வதः கேட்டுக்கொண்டிருக்கையில் இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை ஜகாத சொல்லி அருளினார். அந்த தனு கபந்தன் என்பவனால் மேற்கண்டவாறு சொல்லப்பட்டதற்கு செவி சாற்றிய தர்மாத்மாவாகும் ஸ்ரீராம லக்ஷ்மணரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் பின்வரும் சொல்லை சொல்லி அருளினார். ராவணேன ஹ்ருதா சீதா மம பார்யா யசஸ்வினே நிஷ்க்ராந்தஸ்ய ஜனஸ்தானாத் சக ப்ராத்ரா யதா சுகம்.
பிராத்ரா சக தம்பியுடன் ஜனஸ்தானத்தை விட்டு நிஷ்கிராந்தஸ்ய வேறிடத்திலிருந்த மம எனது பாரியா காதலியாகிய யசஸ்வினி புகழ்பெற்ற சீதை ராவணேன ராவணனால் யதா சுக்கம் கவலையின்றி கிருத்தா திருடிக்கொண்டு போகப்பட்டாள். தம்பியுடன் ஜனஸ்தானத்தை விட்டு வேறிடத்திலிருந்த எனது காதலியாகிய புகழ்பெற்ற சீதை ராவணனால் கவலையின்றி திருடிக்கொண்டு போகப்பட்டாள். நாம மாத்திரம் து ஜானாமி ந ரூபம் தஸ்ய ரக்ஷசः நிவாசம் வா பிரபாவம் வா வயம் தஸ்ய ந வித்மஹே. தஸ்ய அந்த ரக்ஷசக அரக்கனின் நாம மாத்திரம் து பெயரை மாத்திரம் ஜானாமி நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். தஸ்ய அவனது நிவாசம் வா இருப்பிடத்தை தானாகட்டும் பிரபாவம் வா பராக்கிரமத்தை தானாகட்டும் வயம் நாங்கள் ந வித்மயே அறிந்திலாம் ரூபம் ஸ்வபாவ குணத்தையும் ந அறிந்திலாம். அந்த அரக்கனின் பெயரை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவனது இருப்பிடத்தை தானாகட்டும் பராக்கிரமத்தை தானாகட்டும் நாங்கள் அறிந்திலாம் ஸ்வபாவ குணத்தையும் அறிந்திலாம். शोकार्तानाम् अनाथानाम् एवं विपरीधावताम् कारुण्यं सदृशं कर्तुम् उपकारे च वर्तताम्. उपकारे च பிறருக்கு உதவி புரிவதிலேயே வர்த்ததாம் ஈடுபட்டு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறவர்களும். ஷோகார்த்தானாம் துக்கத்தில் ஆழ்ந்து அநாதானாம் உதவி புரிபவர்களை காணாதவர்களாய் ஏவம் இப்படி விபரீதாவதாம் எங்கும் அலைந்து திரையும் எங்களுக்கு காருண்யம் ஓர் உதவி கர்த்தும் முன்னால் செய்ய சத்ருஷம் தக்கது. பிறருக்கு உதவி புரிவதிலேயே ஈடுபட்டு காலத்தை கழித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் துக்கத்தில் ஆழ்ந்து உதவி புரிபவர்களை காணாதவர்களாய் இப்படி எங்கும் அலைந்து திரியும் எங்களுக்கு ஓர் உதவி உன்னால் செய்யத்தக்கது. काष्ठान्यानीय शुष्काणि काले भग्नानि कुञ्जरैः दक्ष्यामस्त्वां वयं वीर श्वभ्रे महते कल्पिते. வீர சூரனே குஞ்சரைகி யானைகளால் காலே வெகு காலமாய் பக்னாணி முறிக்கப்பட்டும் சுஷ்காணி உலர்ந்துமுள்ள காஷ்டாணி கட்டைகளை ஆணிய கொண்டு வந்து கல்பித்தே வெட்டப்பட்ட மகத்தே ஸ்வப்ரே ஓர் பெரிய குழியில் துவாம் உன்னை வயம் நாங்கள் தக்ஷ்யாமக தகனம் செய்கிறோம். சூரனே யானைகளால் வெகு காலமாய் முறிக்கப்பட்டும் உலர்ந்தும் உள்ள கட்டைகளை கொண்டு வந்து வெட்டப்பட்ட ஓர் பெரிய குழியில் உன்னை நாங்கள் தகனம் செய்கிறோம். சத்வம் சீதாம் சமாச்சக்ஷ்வ ஏன வா யத்ர வாஹ்ருதாம் குரு கல்யாணமத்யர்த்தம் யதே ஜானாசி தத்வதः. சஹ அந்த துவம் நீ தத்வதः உள்ளபடி ஜானாசி யதி அறிவாயாகில் அத்யர்த்தம் பெரும் பயனைத் தரும் கல்யாணம் குரு உதவியைச் செய். சீதாம் சீத்தையை பற்றி சமாச்சக்ஷ்வ எல்லாம் சொல்லு. ஏனவா என்ன உத்தேசமாய் ஹ்ருதா திருடிக்கொண்டு போகப்பட்டாள். யத்ர வா எங்கே இருக்கிறாள்.
அந்த நீ உள்ளபடி அறிவாயாகில் பெரும் பயனைத் தரும் உதவியைச் செய். சீதையை பற்றி எல்லாம் சொல்லு. என்ன உத்தேசமாய் திருடிக்கொண்டு போகப்பட்டாள்? எங்கே இருக்கிறாள்? ஏவ முக்தஸ்து ராமேண வாக்கியம் தனுரணுத்தமம் பிரவாச்ச குஷலோ வக்தும் வக்தாரமப்பே ராகவம். ராமேண ஸ்ரீராமராலேவம் மேற்கண்டவாறு உக்தக வினாவப்பட்டவனும் குஷலஹா தோ நட்பாக்யத்தை அடைந்து இருக்கின்றவனுமான தனு கபந்தன் என்பவன் ராகவம் ஸ்ரீராமருக்கு பக்தாரம் விஷயம் தெரிந்தவன் ஒருவனை வக்தும் அப்பி விண்ணப்பம் செய்வதற்காகவே அனுத்தமம் மிகச்சிறந்த வாக்கியம் பின்வரும் சொல்லை புரோவாச்ச சொன்னான். ஸ்ரீராமரால் மேற்கண்டவாறு வினாவப்பட்டவனும் நட்பாக்யத்தை அடைந்திருக்கின்றவனுமான தனு கபந்தன் என்பவன் ஸ்ரீராமருக்கு விஷயம் தெரிந்தவன் ஒருவனை விண்ணப்பம் செய்வதற்காகவே மிகச்சிறந்த பின்வரும் சொல்லை சொன்னான். திவ்யமஸ்தி ந மே ஞானம் நாபிஜானாமி மைதிலே யஸ்தாம் யாஸ்யதே தம் வக்ஷ்யே தக்தஸ்வம் ரூபமாஸ்திதः. மே எனக்கு திவ்யம் எதையும் அறியவல்ல அமானுஷ்யமான ஞானம் அஸ்தின இல்லை. மைதிலீம் ஜானகியை பற்றி ந அபிஜானாமி அறியாது இருக்கின்றேன். தகனம் செய்யப்பட்டவனாய் ஸ்வம் ரூபம் நிஜரூபத்தை ஆஸ்திதக அடைந்தவனாகி நான் தாம் அவளை எவன் ஒருவன் ஞாசியத்தை கண்டுபிடிப்பானோ தம் அவனை வக்ஷ்யே தெரிவிப்பேன். எனக்கு எதையும் அறியவல்ல அமானுஷ்யமான ஞானம் இல்லை. ஜானகியை பற்றி அறியாது இருக்கின்றேன். தகனம் செய்யப்பட்டவனாய் நிஜ ரூபத்தை அடைந்தவனாகி நான் அவளை எவன் ஒருவன் கண்டுபிடிப்பானோ அவனை தெரிவிப்பேன். அதக்தஸ்ய ஹே விஜ்ஞாதும் சக்திரஸ்தி ந மே பிரபோ ராட்சசம் தம் மகாவீர்யம் சீதாயேன ஹ்ருதா தவ. பிரபோ சுவாமி, அதக்தஸ்ய சாப விமோச்சனம் அடையாத மேஹி எனக்கோவெனில் தவ தேவரீரது சீதா பிராட்டியார் ஏன எவனால் ஹ்ருதா திருடி போகப்பட்டாளோ தம் அந்த மகாவீரியம் மாமுரடனாகிய ராட்சசம் அரக்கனை பற்றி விஜ்ஞாத்தும் எல்லாவற்றையும் அறிய சக்தி ந அஸ்தி இல்லை. சுவாமி, சாப விமோச்சனம் அடையாத எனக்கோவெனில் தேவரீரது சீதா பிராட்டியார் எவனால் திருடி போகப்பட்டாளோ அந்த மகாமுரடனாகிய அரக்கனை பற்றி எல்லாவற்றையும் அறிய சக்தி இல்லை. விஜ்ஞானம் ஏ மம பிரஷ்டம் சாபதோஷேன ராகவ ஸ்வக்ருதேன மயா பிராப்தம் ரூபம் லோகவிகர்ஹிதம். சாபதோஷேன சாபத்தால் விளையும் கஷ்டத்தால் மம எனது விஞ்ஞானம் ஏ நல்லறிவு எல்லாமும் பிரஷ்டம் ஒழிந்தது. ராகவ ஸ்ரீராமா ஸ்வக்ருதேன எனது செயலால் லோக விகர்ஹிதம் லோகத்தால் வெறுக்கப்படும் ரூபம் உருவமானது மயா என்னால் பிராப்தம் அடையப்பட்டது. சாபத்தால் விளையும் கஷ்டத்தால்
எனது நல்லறிவு எல்லாமும் ஒழிந்தது. ஸ்ரீராமா, எனது செயலால் லோகத்தால் வெறுக்கப்படும் உருவமானது என்னால் அடையப்பட்டது. கிம் தோயாவன்ன யாத்யஸ்தம் சவிதா ஸ்ராந்த வாஹனः தாவன்மாமவட்டே க்ஷிப்த்வா தஹ ராம யதவிதி. ராமா, ஸ்ரீராமா, கிம் து, என்னால் ஆகக்கூடியது வேறில்லை. சவிதா, சூரிய பகவான், ஸ்ராந்த வாகனः, பகட்போக்கு ஒழிந்தவனாய், அஸ்தம், அஸ்தமனத்தை, நாயாத்தி, அடையாது இருக்கின்றாரோ, யாவத் தாவத், அதற்கு முந்தியே, மாம், என்னை, அவட்டே, குழியில், க்ஷிப்த்வா, தள்ளி, யதாவிதி, சாஸ்திர பிரகாரம், தக, தேவரீர் தகனம் செய்து அருள்வீராக. ஸ்ரீராமா, என்னால் ஆகக்கூடியது வேறில்லை. சூரிய பகவான் பகட்போக்கு ஒழிந்தவனாய், அஸ்தமனத்தை அடையாது இருக்கின்றாரோ, அதற்கு முந்தியே என்னை குழியில் தள்ளி சாஸ்திர பிரகாரம் தேவரீர் தகனம் செய்து அருள்வீராக. தக்தஸ்த்வயாஹமவட்டே ஞாயேன ரகுநந்தன வக்ஷ்யாமி தமஹம் வீர யஸ்தம் ஞாஸ்யதே ராக்ஷசம். வீரசூரரே ரகுநந்தன ஸ்ரீராமா, ஞாயேன சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாகியே துவயா தேவரீரால் ஆம் நான் அவட்டே குழியில் தக்தா தகனம் செய்யப்பட்டவனாகி யஹ எவனொருவன் தம் அந்த ராட்சசம் அரக்கனை ஞாஸ்யதி இன்னவன் என காட்டிக் கொடுப்பனோ தம் அவனை அகம் நான் வக்ஷ்யாமி தெரியப்படுத்துவேன். சூரரே ஸ்ரீராமா, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாகிய தேவரீரால் நான் குழியில் தகனம் செய்யப்பட்டவனாகி எவன் ஒருவன் அந்த அரக்கனை இன்னவன் என காட்டிக் கொடுப்பனோ அவனை நான் தெரியப்படுத்துவேன். தேன சக்கியம் ச கர்த்தவ்யம் நியாய விருத்தேன ரகவ கல்பயிஷ்யதி தே பிரீத சகாயம் லகு விக்ரமः. ரகவ ஸ்ரீராமா, நியாய விருத்தேன நற்குணம் அமைந்த தேன அவனோடு சக்கியம் நட்பு கர்த்தவ்யம் செய்யத்தக்கது. லகு விக்ரமः, எங்கும் பிரயாசையின்றி செல்லவல்ல பராக்கிரமம் படைத்த அவன். அதனால் பிரீத்தக மனத்திருப்தி கொண்டவனாய் தேவரீருக்கு சாகாயம் வேண்டிய உதவியை கல்பயிஷ்யதி செய்வான். ஸ்ரீராமா, நற்குணம் அமைந்த அவனோடு நட்பு செய்யத்தக்கது. எங்கும் பிரயாசையின்றி செல்லவல்ல பராக்கிரமம் படைத்த அவன். அதனால் மனத்திருப்தி கொண்டவனாய் தேவரீருக்கு வேண்டிய உதவியை செய்வான். நஹி தஸ்யாஸ்த்ய விஜ்ஞாதம் த்ரிஷு லோகேஷு ராகவ சர்வான் பரே ஸ்ருதோ லோகான் புரா வை காரணாந்தரே. ராகவ ஸ்ரீராமா, புறா முன்னொரு காலத்தில் காரணாந்தரே ஒரு காரணத்தால் சர்வான் லோகான்வை எல்லா உலகங்களையும் பரிஸ்ருதா அவன் சுற்றி வந்துள்ளான். ஆனபடியால் தஸ்யே அவனுக்கு த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களிலும் அவிஜாத்தம் தெரியாதது ஒன்றும் அஸ்தின இல்லை. ஸ்ரீராமா, முன்னொரு காலத்தில் ஒரு காரணத்தால் எல்லா உலகங்களையும் அவன் சுற்றி வந்துள்ளான். ஆனபடியால் அவனுக்கு மூன்று உலகங்களிலும்
தெரியாதது ஒன்றும் இல்லை. इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 1सप्ततितमः सर्गः।